வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க லட்சுமி? நல்லா இருக்கேன் சார். சார், இப்ப ஜூலை மாசம் தொடங்கிடுச்சு. நமக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதனால இப்ப உலகத்துக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கிரகச்சாரம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பாதி ஆனி மாசமும் பாதி ஆடி மாசமுமாக வரும். 17ஆம் தேதிக்கு அப்புறமா ஆடி மாசம் வரும். ஸோ சூரியன் நமக்கு மிதுனத்துல இருக்கிற வரைக்கும் மீதி 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு, சுக்கிரன் எல்லாரும் கடகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் தேதி சுக்கிரன் மாறக்கூடிய ஒரு அமைப்பும் வருது. திரும்பி 10ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் மாறி மிதுனத்துக்கே வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. மேஜரான சேஞ்சஸ் எல்லாம் சொல்றேன். குரு பகவான் எப்படியும் நமக்கு இங்கேயே தான் இருக்காரு, கடகத்துல இருக்காரு. கேது சிம்மத்துல இருக்காரு. கேது கூட சுக்கிரன் சேருவார் 4ஆம் தேதி. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். அதே மாதிரி சனீஸ்வரர் வக்ரமாவார் 26ஆம் தேதி. புதன் வக்ரமாகவே இருக்கார். அவர் நிவர்த்தி ஆகிறது 23ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. சோ இதெல்லாம் மேஜர் சேஞ்சஸ். நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குது. கிரக மாற்றங்கள்ல மைன்யூட் சேஞ்சஸ், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ். இத்தனை நாள் ராகு கேத்துக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் இருந்த ஒரு அமைப்பு. இது நம்ம அஸ்ட்ரோலாஜிக்கல் டேர்ம்ல காலசர்ப்ப யோகம் சொல்லுவாங்க. சோ எல்லா கிரகங்களும் ஃப்ரீயா வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல். இதுல நமக்கு மேஜரா ஆக்ஷன் கிரகமான செவ்வாய், அவர் ரிஷபத்துல இருந்து சனி பார்வையிலேயே இருக்கார். சனி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. சோ அவராலையும் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. டபுள் அட்டாக்ங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்ப அந்த விடுபெற்று வெளியில வர்றது முதல்ல சுக்கிரன் தான் வெளியில வர்றாரு. சோ அவர் மக நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. எப்பவுமே ஒரு ஒரு பெரிய இதுல ஒரு போராட்டத்திலிருந்து தானே வெளியில வரும்போது ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சுதான் வெளியில வருங்கிற ஒரு சூழல். அதுல நமக்கு சுக்கிரன் கேதுவோடையும் சந்திரன் ராகுவோடையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நமக்கு இந்த 4ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 6ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்கும் ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்னு சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு கேது கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2 பீரியடும் ரொம்ப டேஞ்சரான பீரியட். மெயினா நாம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னதுன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கறது இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான டெசிஷன்ஸ், டிராவல், அது இது இந்த டைப்ல பண்றது, வீடு வாங்குறது, சுப காரியங்கள் பண்றது, இதெல்லாம் இந்த டைப்ல அவாய்ட் பண்ணிக்கிறது. இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு 4 to 6 16 to அந்த தேதியில அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கும் மேல உலக மாற்றங்கள்ல அந்த டைட்ல ஒரு பொருளாதார தாழ்வு அப்படிங்கிறது வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த வார் சினாரியோ பெருசாகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் நிறைய இருக்கு இந்த டைம் பீரியட்ல. இது ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 17ஆம் தேதிக்கு அப்புறமா இருக்கும். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். செவ்வாயினுடைய பார்வையும் வேற இங்க சிம்மத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அங்க சுக்கிரன் வராருங்கும் போது அது இன்னும் அந்த பாயிலிங் எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் நிறைய வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஜாஸ்தி. ஜாகிரதையா இருக்கணும். இதுதான் ரொம்ப காஷியஸான அமைப்பு. இதுல சுக்கிரன் குரு சேர்க்கை நமக்கு 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறமா அவர் இங்க மாறிடுறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டைம் வரைக்கும் சுக்கிராதிபத்தியத்துல இருக்கிறவங்க, அதாவது ரிஷபராசியில இருக்கிறவங்க, துலா ராசியில இருக்கிறவங்க, அதே மாதிரி சுக்கிர தசை ஓடுறவங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குருவால நற்பலன்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. மத்தபடி அவரு கேதுவோட சேரும் பொழுது இதே இது ஹெவி பர்டனா வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இத்தனை நாள் என்ஜாய் பண்ணது அவங்க இப்ப ரொம்ப கான்ஷியஸா இருக்கு. சுக்கிரன் அந்த மக நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் பிரச்சனை இருக்கதான். சார், இப்ப மேஷ ராசிக்கான பலன்கள் இந்த மாசத்துக்கு என்ன? மேஷ ராசின்னு சொல்லும் பொழுது நமக்கு 2 வகையான லாக்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு சனீஸ்வரர்
உடைய பார்வை ராசிநாதனுக்கு இருக்கு. 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபத்துல இருந்தாலும் சனீஸ்வரருடைய பார்வை இருக்கு. ம். ராகுனுடைய லாக் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இருக்கு. ம். பரணி நட்சத்திரம் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு ஓகே. அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனா செவ்வாய் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நிவர்த்தியை வந்து கொடுத்துட்டே போகும். ம். அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி குருவும் பார்த்தால் அந்த விஷயங்கள் வந்து நல்லா ஃபாஸ்டா விஸ்தரிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இவங்களுக்கு வந்து 10ஆம் இடம், ம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 5ஆம் இடம், ம். அதே மாதிரி இவங்களுக்கு 8ஆம் இடம். ம். இந்த 3 இடங்களும் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. சோ நமக்கு வந்து 5ஆம் இடம் சொல்லும் பொழுது புத்திர பிராப்தி, பூர்வீக சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்குரிய ஒரு அமைப்பு. ஓகே. 8ஆம் இடம் சொல்லும்போது இன்சூரன்ஸ் மணி, ஓகே. இவங்க கடன் கொடுத்துருக்காங்க அது அது வந்து வரும். திரும்பி இவங்களுக்கு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொருத்தர் காசு நமக்கு வர்றது, ம். பார்ட்னர்ஷிப்க்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்றது, நான் இன்வெஸ்ட் அதுக்கான பண்றேன்னு time. சொல்லி வாலண்டரியா யாராவது வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள். ம். பிரெக்னன்சி ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வருது. ஓகே. அதே மாதிரி தொழில் ஸ்தானம், நமக்கு வந்து பிசினஸ் பண்றவங்க எஸ்பெஷலி 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால ம். அந்த விஷயங்கள். ம். அதே மாதிரி ஃபாரின் டிராவல் ஏதாவது ட்ரை பண்றாங்க எது அப்படின்னா? பண்றாங்க அந்த விஷயங்கள். பிசினஸ் ஏதாவது ஃபாரின் லேண்ட்ல வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி அதுக்குரிய ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கனாக்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்து ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஹெல்த் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எனக்கு சனீஸ்வரர் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. ஓகே. செவ்வாய் ராசிநாதனான செவ்வாயை வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்காருங்கும் போது ராசியும் வந்து ராகுவின் தாக்கத்துல இருக்கிறதுனால ம். ஜாகிரதையாக தான் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ரெகுலர் செக்அப்லாம் பண்ணிக்கணும். இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை ம். சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ம். பிபி வந்து திடீர்னு ஷூட் அப் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குரிய செக்அப்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்க இவங்களுக்கு ப்ராப்ளம். ஓகே. சார், ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதம், ரோகிணி நட்சத்திரம், அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதம். செவ்வாய் வந்து அங்கேயே இருக்கு. ம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ம். ஸோ குரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால நமக்கு வந்து புது விஷயங்கள் எது அந்த டைம் பீரியட்ல எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களோ இத்தனை நாள் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. ஆனா என்னதுன்னா இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறமா 6ஆம் தேதியில இருந்து எஸ்பெஷலி நமக்கு அந்த ஒரு 4 நாள், ஆ. 6, 7, 8, 9, ம். அதே மாதிரி 16, 17, 18, 19, ம். இந்த ஒரு 4 நாட்கள் வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஆமா. இவங்களே வந்து சுக்கிராதிபத்தியத்துல இருக்கிறவங்க, ஓகே. அதனால அதுக்கும் மேல நமக்கு வந்து சுக்கிரன் வந்து அங்கிருந்து மகத்தை தாண்டுற வரைக்குமே இவங்களுக்கு பிரச்சனை தான். அது 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. சோ அது வரைக்கும் இவங்க வந்து காஷியஸா இருக்கணும். ம். அதுலயும் எஸ்பெஷலி இந்த குறிப்பா இருக்கக்கூடிய ஒரு 6 நாட்கள் ம். அப்படிங்கிறது இருக்கு. ம். இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்குரிய புதனும் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ம். வக்கரமாகி திரும்பி 2ஆம் இடத்துக்கே வருவார். ஓகே. வக்கரமா தான் இருப்பார். 23ஆம் தேதி வரைக்கும் ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டா. நெருக்கடியாக இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு, இல்லாட்டி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்கலாம். சூரிய பகவான் எப்போ இவங்களுக்கு 2ஆம் இடத்தை தாண்டி போறாரோ 17ஆம் தேதிக்கு அப்புறமா குருவும் இவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய, சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. எஸ்பெஷலி எப்போ வந்து சூரியன் வந்து பூசத்தை தொடராரோ, ம். அதாவது ஒரு 3 நாள் கழிச்சுன்னு வச்சுங்க, 3-4 நாள் கழிச்சு ம். 17 20, 20, 21. 21 தேதிக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் அமைப்பு, ம். கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் கரெக்டா கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு, ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் பெட்டர் ஆகிறது, ம். இதெல்லாம் நடக்கும். ஆனா இவங்க வந்து ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டியது அவங்க ஹெல்த். ஓகே. அதே மாதிரி தாயாரனுடைய ஆரோக்கியம், ம். இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த டயத்துல.
புது பிரயத்னங்கள், புது விஷயங்கள் இந்த டயத்துல ராசியாதிபதியான சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது செய்யாமல் இருந்தால் இவங்களுக்கு நல்லது. பண்ணாம இருக்கிறது. ஆமா. எஸ்பெஷலி ப்ராப்பர்ட்டி, புது படிப்பு, புது வாகனங்கள், பிசினஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன், ம். அதெல்லாம் இந்த டயத்துல வந்து பண்ணாம இருந்தாங்கன்னாக்க இவங்களுக்கு நல்லது. ஓகே. இப்ப நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஹெல்த் காஷியஸா இருக்கணும் அப்படின்னு. என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம் அப்படின்னா? என்னதுன்னா இப்ப வந்து கேதுவோட போய் சுக்கிரன் உட்காரும் பொழுது நமக்கு வந்து மெயினா வந்து தம்பதிகள் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்குரிய ஒரு ஓகே. வாய்ப்பு இருக்கு. 7 கூடையவர் ஆல்ரெடி லக்னத்துல இருக்காரு. ம். அவர் வந்து சனி பார்த்துட்டு இருக்காரு. ம். இவரும் போய் கேதுவோட உட்கார்ந்துருக்கும் போது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், Friction. பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இதெல்லாம் ஃப்ரிக்ஷியஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ஹெல்த்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஓகே. கேதுவோட சேரும்போது நீங்க என்ன லேப் டெஸ்ட் பண்ணாலும் போய் ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வந்தாலும் தெரியும். என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா பிரச்சனை ஓகே. அது மன அளவுல இருக்கலாம், ஆ, ஓகே. இல்ல உள்ள இருக்கக்கூடிய பாடியிலேயே Internal இருக்கக்கூடிய organs. பிரச்சனைகளாக இருக்கலாம். என்னன்னு தெரியாது. ஓகே. அப்படி ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான காஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். என்னது இந்த மாசத்துல செம்மையா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து செம்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்துருக்கார், குருவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ல இருந்து ஒரு பைசா வர்றதுக்குரிய ஒரு அந்த இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்டைரக்ட் அதுவும் 20க்கு மேலதான் வரும் அப்படின்னு. 17க்கு அப்புறமாவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே. அதே மாதிரி நமக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கும். ம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பக்கத்துல ஒரு 4 பேர் இருக்கணும் இல்லையா? ஆமா. ஒண்ணும் இல்லடா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு பலம் வந்து இவங்களுக்கு வந்து ஓகே. இருக்கும். அதனால இவங்க வந்து அப்படி தேத்தி தா- முன்னாடி போறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். 26ஆம் தேதிக்கு அப்புறமா சனீஸ்வரர் வக்கரமாவார். ம். சோ அப்ப வந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய பலனை வந்து சேர்த்து தரக்கூடிய ஒரு அமைப்பு வரும் ம். ம். அப்போதுல இருந்து. ம். சோ அது வக்கரமாகும் பொழுது அங்க ராகு இருக்கிறதுனால நடுவுல ஒரு 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 உலுக்கிட்டு தான் அந்த அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ நிறைய சேஞ்சஸ் வருது ம். இந்த மாசம். ஓகே. தொழில் செய்பவர்கள் எப்படி இருக்காங்க? தொழில் செய்பவர்கள்னா இவங்களுக்கு தொழில் ஸ்தானமும் திரும்பி சுக்கிரனோட வீடு தானே, ஓகே. துலாம் தானே. அதனால சோ அவருக்கு போய் அதுக்கு பாதக ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு சூரியனோட வீட்டுல. அதனால அப்படிங்கும்போது அவங்களுக்கும் மேஜர் சேஞ்சஸ், பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் ம். இது எல்லாம் இருக்கும். ஓகே. இந்த மாசமே வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப காஷியஸான மாசம் தான். ஓகே. ஓகே. சார் இப்ப எல்லா விஷயத்திலுமே காஷியஸா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க ரிஷப ராசிக்கு. சோ அவங்களுக்கு என்ன மாதிரி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையும் அப்படின்னு நீங்க? மெயினா வந்து இவங்க வந்து குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு வரணும். ம். அது வந்து பண்ணணும். ம். அதே மாதிரி நாச்சியார் கோயில், ம். அந்த கோயில் போயிட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. போனதுக்கும் நீ நாச்சு. ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கோயில். எனக்கா இப்போ வந்து சுக்கிரனுக்கு தான் நமக்கு வந்து நிவர்த்தி வேணும். அதுவும் இவங்க வந்து சுக்கிராதிபத்தியத்திலேயே இருக்கிறவங்க. ஸோ அதனால இவங்க வந்து அந்த கோயில் போயிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக பலன்களை தரும். ஓகே. அப்படி இல்ல அப்படின்னாக்கா சஹஸ்ரலக்ஷ்மீஸ்வரர், ம். வெள்ளீஸ்வரர், ம். அஷ்டலக்ஷ்மி, ம். கஜலக்ஷ்மி, இந்த லக்ஷ்மி மாதிரியான கோவில்கள். கஜலக்ஷ்மி இந்த இந்த ஒரு காம்பினேஷனல் நேமோட வேணும். ஓகே. அந்த மாதிரி அமைப்புக்கு இவங்க வந்து போயிட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி இருக்கு. எந்த நாள்னாலும் போலாம். வெள்ளிக்கிழமை போவது நல்லது, இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய், ஓகே. இந்த 3 நாட்கள்ல இவங்க போயிட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்க ஓகே சார். தேங்க்யூ சார்.